என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? ஒரு அற்புதம் மட்டும் செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிருங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? அவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் இல்ல, ஒரு 1000 அற்புதங்களை செய்கிற தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கும்போது அவங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்தாரு. அந்த ஜனங்கள் 400 வருஷமாக ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல, தேவ ஆராதனையே இல்லாம இருந்தாங்க. மோசையை போய் அந்த ஜனங்கள் ஆராதனைக்கு அழைத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது மோசை சொல்லுகிறாரு, நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அதுக்கு நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அதுக்கு 3 அடையாளம். தேவன் யாருன்னு அறிகிறதுக்கு தண்ணீர் ரத்தமாக்கி, கையில இருந்த கோலை பாம்பாக மாத்தி, கையை அடைப்புக்குள்ள போட்டு வெளியெடுக்கும் வெண்குஷ்டமாக 3. அதுக்கு பிறகு அவங்கள எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு 10. பிறகு அந்த எகிப்துல இருந்து கானானுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏராளம் தாராளம். இவ்வளவு அற்புதம் செய்த தெய்வம் ஒரு அற்புதம் நமக்கு செய்ய மாட்டாரா? ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு 3 அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறதுக்கு 10 அடையாளம். அவர்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு செங்கடல் திறந்தது, எரிகோ உடைஞ்சது, யோர்தான் விலகினது, பள்ளத்தாக்கில் அநேக அற்புதங்கள், வானம் பலகணிகள் திறந்தது. எத்தனை எத்தனை அற்புதங்கள்! இத்தனை அற்புதம் செய்கிற தேவன் இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்துக்காக எதிர்பார்க்கிற அநேக அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். அநேக அற்புதங்களை காண போகிறீங்க. ஒன்றுக்காக செபிக்கிற நீ அநேக அற்புதங்களை பார்ப்ப. அன்னால் வந்து ஒரு பிள்ளை கைட்டு அநேக பிள்ளைகளை கொடுத்தது போல ஏராளம் அற்புதங்களை காண கர்த்தர் உதவி செய்ய போகிறார்.